உங்களை ஆசாரப்படி கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் அதிகார கழகம் மற்றும் தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பும் இணைந்து நடத்துகின்ற இந்த கூட்டத்துல பலரும் இடஒதுக்கீடை பற்றி பேசினாங்க. கடைசியா பேசினவங்க அந்த எஃப்சிஆரை பற்றி சொன்னாங்க. எனவே நேரம் கருதி சுருக்கமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் தனித்தனியான பிரச்சனைகள் அல்ல, ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பிரச்சனைகளாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது 1980லையும் 1990லையும் அரசு சாரா அமைப்புகள் ஆங்கிலத்தில் NGOs சொல்றோம். அதே மாதிரி சமயத்தால் உண்டுபட்ட அமைப்புகள் இவைகளெல்லாம் சேர்ந்து மனிதநேய பணிகளை முன்னெடுத்தாங்க. உதாரணமாக அவர்கள் கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்போ, வறுமை ஒழிப்போ இதெல்லாம் அவங்க முன்னெடுத்து செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அரசு இதில் பலர, அதாவது இந்த அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யாமல் இருக்கும் போது அரசு இவர்களை ஊக்குவித்து இவர்களுக்கு நிதி தந்து ஒரு காலத்துல அவர்களை செயல்பட வைத்ததாக நான் பார்க்கிறோம். இன்னும் குறிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு ஒரு 2004 சுனாமி வந்த போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 8000 மக்கள் அதுல இறந்தார்கள். அந்த சமயத்துல இந்த மனிதநேய பணிகளை முன்னெடுப்பவர்கள் பலர் இருந்தார்கள். ஆனா அதுல சிறப்பாக இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்தவ தோழர்களும் மிக அதிகமாக இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்ப இவருடைய பின்னணி 1-2 காரியங்களும் நம்ம சொன்னா, இந்த எஃப்சிஆர் அதாவது வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம் எப்படி வந்தது என்று கேட்டால் 1975 இந்திரா ஆட்சியுடைய காலத்துல அவசர நிலை பிரகடனம் ஒன்று நடந்தது. அப்ப அந்த சமயத்துல இந்திராவுக்கு ஒரு சின்ன பயம் வந்தது. வெளிநாட்டில இருந்து இந்த மாதிரி பணங்களை வாங்கி நமக்கு எதிராக, அரசுக்கு எதிராக அவங்க செயல்பட முன்வரலாம் என்ற ஒரு பயம் வந்ததுனால சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்கள். 1976 சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்கள். அதாவது அது என்னவென்றால் வெளிநாட்டிலிருந்து வாங்குற பணங்கள் எல்லாம் சமூக சேவைக்காக அல்லது மனிதநேய பணிகளுக்காக மட்டும்தான் உபயோகப்படுத்த வேண்டும் என்று கொண்டிருந்தார்கள். அதை தொடர்ந்து 2010 கொஞ்சம் கட்டுப்பாடுகளை அவர்களை கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு வந்தார்கள். அதுல என்னெல்லாம் சொன்னார்கள் என்றால், இந்த பணம் எதுக்கெல்லாம் வாங்கக்கூடாதுன்னா, தேர்தல் நிதிக்காக வாங்கக்கூடாது, ஊடகங்களுக்காக வாங்கக்கூடாது, நீதிபதிகள் வாங்கக்கூடாது, அப்புறம் அரசியல் கட்சிகள் வாங்கக்கூடாது, அரசியல் நோக்கம் கொண்ட அமைப்புகள் அவங்க வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கக்கூடாது என்று துல்லியமாக சில காரியங்களை சொன்னார்கள். ஆனா அப்படி சொன்ன போதும் 2010 தொடர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, மனிதநேய பணிகளை செய்வதற்காக தொடர்ந்து நீங்கள் வாங்கலாம் என்று சொன்னார்கள். ரொம்ப கெடுபிடியாக அது இல்லை. அதாவது கல்வி, நலவாழ்வு, வேலை வாய்ப்போ இதுக்கெல்லாம் பணம் வாங்கலாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதற்கு பிறகு இந்த கேள்வி கேட்ட அரசு 2014 பிஜேபி ஆட்சிக்கு வர்றாங்க. அப்படி வந்ததும் இந்த எஃப்சிஆர் அதாவது வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்தை தனியா பார்க்காம அவருடைய ஒட்டுமொத்தமான இந்து ராஷ்டிரியம் அமைப்பது அந்த பின்னணியில் தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த பின்னணியில் தான் இடஒதுக்கீடு எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அவர்கள் வந்ததும் கொஞ்சம் இதை இருக்க ஆரம்பித்தார்கள். அதாவது 2014 இருந்து அவருடைய ஆட்சியில் இது நடக்கிறத பார்த்தோம். இப்போ இந்த சமயத்துல அவர்கள் கொண்டு வந்திருக்கிறது மிக மிக மோசமான சிறுபான்மையிற்கு எதிராக, குறிப்பாக இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக கொண்டு வந்தார். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, 2006 இப்ப வந்திருக்க சட்டமானது, முன்னால் உதவி பெறுபவர்கள் அவர்கள் சட்ட விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டாங்கன்னா, மக்கள் மத்தியில் குழப்பம் கொண்டாங்கன்னா, அந்த வெளிநாட்டில இருந்து வாங்குறதுக்கு அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, அதை அவங்க ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு தான் முன்னால சட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சட்டம்
பிரிவு 16(7) என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, வெளிநாட்டில இருந்து பணம் வாங்கி 10 வருஷம் 20 வருஷம் 30 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால அவங்க என்ன கட்டியிருந்தாலும், வழிபாட்டு தலங்களை கட்டியிருந்தாலும், பள்ளிக்கூடங்களை கட்டியிருந்தாலும், வேற கட்டடங்களை போட்டிருந்தாலும் அவைகளை எல்லாமும் மத்திய அரசு இப்ப எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். அப்ப அந்த பின்னோக்கி சட்டம் இன்னைக்கு இல்ல, பின்னோக்கி பாருங்க. அப்படின்னா எப்படி இந்த இஸ்லாமியருடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரித்தாங்களோ, அதுபோல இன்னும் இந்திய இருக்கிற இஸ்லாமியருடைய சொத்துக்களையும் கிறிஸ்தவருடைய சொத்துக்களையும் அபகரிப்பதாக இந்த சட்டம் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த அனுமதி ரத்து செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் அதனால் வாங்கிய சொத்துக்கள் அனைத்தையும் அவர்கள் அபகரித்துக் கொள்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே நேரம் கருதி இந்த குறிப்போட இன்றைக்கு நாம் எடுக்கின்ற இந்த முயற்சியானது ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் இணைப்பதாக இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் இதை பற்றி பேசினாலும் கூட, இடஒதுக்கீட்டை பற்றி பேசினாலும் கூட, இது உலகம் நடக்கிற இந்த முதலாளிய சுரண்டலுக்கு எதிராக ஒரு வர்க்க போராட்டம் என்பது நமக்கு முன்னாடி இருக்கணும். அடுத்து ஜாதி சனாதன படிமைக்கு எதிராக ஒரு சமத்துவ நீதி போராட்டம் என்பதும் இதுக்குள்ள இருக்கணும். அடுத்து ஆணாதிக்கத்திற்கு எதிராக ஒரு பெண்ணுரிமை போராட்டம் என்பதும் இருக்க வேண்டும். இந்த முதலாளியத்திற்கும் நிலவுடைமைக்கும் எதிராக ஒரு கருத்தியல் போராட்டமும் இதில் இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்றால் மீண்டுமாய் நாம் எல்லோரும் இணைந்து, இடதுசாரிகள், சிறுபான்மையினர்கள், இன்னும் அம்பேத்கர் இயக்கத்தை சேர்ந்தவங்க, பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க, இப்ப பிஜே இப்போ கர்மான்பூச்சிகள், இந்த இளைஞர்களோடு இணைந்து நாம் இன்றைக்கு மீண்டும் ஒரு 2வது சுதந்திர போராட்டம் என்று நாம் தொடங்கினால்தான் இதிலிருந்து நாம் மீட்பு பெற முடியும். அதற்கும் தான் நாம் இந்த இடஒதுக்கீட்டை நோக்கி பார்க்க வேண்டும். வெளிநாட்டில் இருந்து பெறுகிற இந்த நன்கொடையை பார்க்க வேண்டும் என்று இந்த வாழ்த்து கொடுத்தவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.